ஸ்வேதா ரொம்ப காமா இருந்த மாதிரி இருக்கா? ஆமா வேணும், ஸ்கூல்ல என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா வேணும். என் பெஞ்ச் பக்கத்துல ஒரு பென்சில் இருந்துச்சு. சரி அந்த பிள்ளை யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் பென்சில் எடுத்தேன். அதுக்காக அவ உடனே கோவப்பட்டு நீ தப்பு பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணக்கூடாது அது இதுங்க. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா என்ன பண்ண வேணும், எனக்கு சப்போர்ட் தானே பண்ணணும். அவன் நீ தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு என்னோட கோவப்படலாம். நான் இனி அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டே இல்லை வேணும். என்ன ஸ்வேதா சொல்றா? ஒரு குட் ஃப்ரெண்ட் ஸ்வேதா. அதனால அவ நீ பண்ண பாவத்தை உனக்கு குத்தி காமிச்சு உனக்கு கரெக்ட் வேல லீட் பண்ணிருக்கா. அது போட்டு இதுக்கு போட்டு யார் கோவப்படுவா ஸ்வேதா? அது இல்லாம ஒரு கெட்ட ஃப்ரெண்டா இருந்தா அவ உன்னை சப்போர்ட் பண்ணி நீ திருடு, இன்னும் 2 பென்சில் திருடு, இன்னும் 3 பென்சில் திருடு, இன்னும் அப்படி போய் போய் நீ பெரிய தப்பு பண்ணாலும் உனக்கு தப்பு பண்ணாத மாதிரியே இருக்கும். ரைட்டு தான் வேணும். ஆனாலும் எங்கனாலும் அவன் எனக்கு சப்போர்ட் தானே பண்ணணும். எனக்கு அவன கோவமா இருக்கு. நான் சண்டை போட்டு வந்துட்டேன், அவட்ட பேசவே மாட்டேன். நீ ஸ்வேதா பைபிள்லே எழுதிருக்கு ஸ்வேதா, ஒரு குட் ஃப்ரெண்ட் உன்னை நீ போற வழியில எல்லாமே நீ தப்பு பண்ணனா அதை கரெக்ட் பண்றது ஒரு குட் ஃப்ரெண்டுக்கு அர்த்தம். அதனால உனக்கு குட் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு. ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லு. ரைட்டு தான் வேணும். நானும் அவட்ட கோவப்பட கூடாது. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சு நல்ல மிஸ் பண்ணியிருப்பேன். நாளைக்கு போய் அவட்ட சாரி சொல்லணும் வேணும். என்ன பிள்ளைகளா, உங்க ஃப்ரெண்ட் கேங்க்ல யாரு நல்ல ஃப்ரெண்டு யாரு கெட்ட ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கா? அப்போ இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ். இன்னைக்குள்ள டாபிக் நல்ல நண்பனை கைக்குப்பி. ஜெபம் பண்ணுவோம். இந்த சண்டே கிளாஸ்க்காக உண்மை நன்றி செலுத்துகிற சுவாமியை துதிக்கிறப்பா. தகப்பன் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். தேவனே நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக விஸ்தரிக்கிற இதை பார்த்து பயனடையும்படியாக ஸ்தோத்தரிக்கிறப்பா. பப்பாட்ஸ் டான்ஸ் ஸ்டோரி தகப்பனே உங்களுடைய வார்த்தையை தேவனே கொடுத்த டாப்பிக்காக நீ நல்ல நண்பனாக இருக்கிற தேவனே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இதை பார்த்து பயனடையும்படியாக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து தரும்படியாக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசு குத்துமா ஜெபம் கேட்கிற ஜீவன் நல்ல பிதாவே. ஏசப்பா சுமந்த செல்லும் கழுத குட்டினா, கழுத குட்டினா, கழுத குட்டினா. ஏசப்பா சுமந்த செல்லும் கழுத குட்டினா. என் மேல ஒருவரும் ஏற விட மாட்டேன், என் பக்கத்தில் ஒருவரும் சேர விட மாட்டேன். என் மேல ஒருவரும் ஏற விட மாட்டேன், என் பக்கத்தில் ஒருவரும் சேர விட மாட்டேன். இயேசுவை தூக்குவேன், ஒரு சுத்துவேன், இயேசுவை தூக்குவேன், ஒரு சுத்துவேன். கழுத குட்டினா, கழுத குட்டினா. இயேசுவை சுமந்து செல்லும் கழுத குட்டினா, கழுத குட்டினா, கழுத குட்டினா. ஏசப்பா சுமந்து செல்லும் கழுத குட்டினா. பாடி ஊரெல்லாம் சுத்துவேன், என் மேல ஏற்றி சங்கீதம் பாடுவேன். பாடி ஊரெல்லாம் சுத்துவேன், என் மேல ஏற்றி சங்கீதம் பாடுவேன். இயேசுவை தூக்குவேன், ஊருலா சுத்துவேன், இயேசுவை தூக்குவேன், ஊருலா சுத்துவேன். கழுத குட்டினா, கழுத குட்டினா. இயேசுவை சுமந்து செல்லும் கழுத குட்டினா, கழுத குட்டினா, கழுத குட்டினா. இயேசுவை சுமந்து செல்லும் கழுத குட்டினா. ஏசப்பா சுமந்து செல்லும் கழுத குட்டினா, கழுத குட்டினா, கழுத குட்டினா. ஏசப்பா சுமந்து செல்லும் கழுத குட்டினா. என் மேல ஒருவரும் ஏற விட மாட்டேன், என் பக்கத்தில் ஒருவரும் சேர விட மாட்டேன். என் மேல ஒருவரும் ஏற விட மாட்டேன், என் பக்கத்தில் ஒருவரும் சேர விட மாட்டேன். இயேசுவை தூக்குவேன், ஒரு சுத்துவேன், இயேசுவை தூக்குவேன், ஒரு சுத்துவேன். கழுத குட்டினா, கழுத குட்டினா.
இயேசுவை சுமந்து செல்லும் கழுத குட்டினா கழுத குட்டினா கழுத குட்டினா ஏசப்பா சுமந்து செல்லும் கழுத குட்டினா பாடி ஊரெல்லாம் சுத்துவேன் என் மேல ஏற்றி சங்கீதம் பாடுவேன் பாடி ஊரெல்லாம் சுத்துவேன் என் மேல ஏற்றி சங்கீதம் பாடுவேன் இயேசுவை தூக்குவேன் ஊருரா சுத்துவேன் இயேசுவை தூக்குவேன் ஊருரா சுத்துவேன் கழுத குட்டினா கழுத குட்டினா இயேசுவை சுமந்து செல்லும் கழுத குட்டினா கழுத குட்டினா கழுத குட்டினா இயேசுவை சுமந்து செல்லும் கழுத குட்டினா RPTM Sunday Class. உங்க எல்லாரையும் இந்த RPTM Sunday Classல அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம RPTM Sunday Classல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா நல்ல நண்பன் அப்படின்ற ஒரு அருமையான டாபிக்ல நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி சொல்ல போறேன். நீங்க பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்படிதானே? ஸ்கூல்ல உங்க பக்கத்துல இருக்கவங்க கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், வீட்டில் இருக்கும்போது வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேலை பார்க்குற ஸ்தலங்களில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ரிலேட்டிவ்ஸில் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அப்படிதானே? அதில் யார் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃப்ரெண்டு, எப்படியெல்லாம் டேக் கேர் பண்ணுவாங்க அப்படின்ற நிறைய ஃப்ரெண்ட்ஸோட நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அப்போ இன்னைக்கு நல்ல நண்பன் அப்படின்னு நம்ம யாரு நல்ல நண்பன் அப்படின்னு நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் தெரியுமா? வந்து மூணு பார்ட்டா நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இதை வந்து பைபிளோட கூட நான் வந்து ஒப்பிட்டு உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். பைபிள்ல ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா யார் தெரியுமா இருந்தாங்க? யோனத்தானும் தாவீதும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்களாம். ரொம்பனா ரொம்ப அந்த வசனத்துல அழகா குறிப்பிடப்பட்டிருக்கு. தன் பிராணனுக்கு மேலா தாவீது என்ன பண்ணாரு அப்படின்னா யோனத்தான ரொம்ப நேசிச்சாராம். அப்போ எப்படி சொல்ல, உயிரிலும் மேலான ஒரு நண்பனாம். தாவீது எப்படி இருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆடு மேய்ப்பவன். ஆனா யோனத்தான் யாரு அப்படின்னா ராஜாவுடைய மகன். அப்போ ரெண்டு பேருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸா இருக்கு பாத்தீங்களா? கோலியாத்தை கொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படி ஆனதுக்கு அப்புறம் தான் தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம சவுலுக்கு மருமகனா போறாரு. அந்த டைம்ல சவுலுடைய மகன் தான் யாரு? யோனத்தான். இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொந்த அப்பா ராஜா யோனத்தான் கிட்ட கட்டளை இட்டாரு அப்படின்னா நீ போய் தாவீதை போய் கொல்லணும், போய் கொல்லு அப்படின்னு கட்டளை இட்டாரு அப்படின்னா அந்த கட்டளையை வந்து செஞ்சு முடிச்சேதான் ஆகணும், சரியா? ஆனா அந்த யோனத்தான் வந்து என் சிநேகிதனுக்கு விரோதமா நான் எழும்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா உனக்கு விரோதமா எழும்புறாரு அப்படின்றத கன்வே பண்ணதே யோனத்தான் தான், சரி? அதனால நீங்க தப்பி ஓடிடு, எங்க அப்பா உன்னை கொல்ல பார்க்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு யோனத்தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தன் சிநேகிதன் கிட்ட அவ்வளோ ஒரு பாசமா அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்டா இருப்பாராம். சரி, இப்ப இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பைபிள் பிரகாரமா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். சரி, உலக பிரகாரமா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போமே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இப்பெல்லாம் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, பெஸ்டீஸ் அப்படிலாம் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம ரெண்டா வந்து டிவைட் பண்ணி யாரு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம கூட இருப்பாங்க, ஆனா நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க வந்து என்ன ஆயிட்டு, என் ஃபேஸ் உனக்கு இப்படி டல்லா இருக்கு அப்படின்னு அவங்க கேட்டு அந்த ப்ராப்ளம் அவங்க கேட்டு அவங்களால முடிஞ்ச ஒரு சொல்யூஷனை கொடுத்து நீ இப்படி பண்ண அந்த இதுல இருந்து நீ வெளியே வந்துடலாம் அப்படின்னு நமக்கு ஆலோசனை கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், சரியா? ரெண்டாவது, நம்ம வந்து ஒரு பிரச்சனையை போய் சொல்றோம், அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்பு, இல்ல வா மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட் நம்ம மேல இருக்கிற தவற
கண்டித்து உணர்த்துறாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ரெண்ட்? நமக்கு ஆலோசனை கொடுக்குற ஃப்ரெண்ட். நமக்கு ரெண்டாவது வந்து நீ பண்றது என்ன பண்ற, தப்பு பண்ற, இனிமேல் நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண்டித்து உணர்த்துகிற ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது, என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல நம்மளை தனியா விட்டுட்டு நம்ம ஒரு நாளுமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து போக மாட்டாங்க. சரியா? இந்த 3 கிரைட்டீரியால வர்றது தான் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். ஆனா கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, கெட்ட குமாரன் கதையில வர்ற மாதிரி அவங்க கிட்ட பைசா இருக்கிறது வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்றது வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க கையில எதுவுமே இல்லை அப்படின்ன உடனே அவங்கள விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. இதுதான் மூணாவது. இது வந்து ஒரு தவறான ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அப்போ உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை வந்து ஆண்டவர் வந்து அனுமதிச்சிருப்பாரு. அப்படிதானே? பைபிள் பிரகாரமா நம்ம வாசிக்கும் போது நிறைய யாருமே தனியா போய் போராடி ஜெயிச்சது அப்படின்றது யாருமே கிடையாது. அப்படிதானே? ரூத்துக்கு என்ன, ரூத் வந்து கடந்து வந்த பாதையில வந்து யாரு இருந்தாங்கன்னா நகோமி கூட இருந்தாங்க. எஸ்தர் கூட யாரு இருந்தாங்க? அவர் வந்து அவங்க மாமா அவங்க வந்து கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆபிரகாம் கூட சாராள் இருந்தாங்க. ஏன் ஈசாக்கு கூட அவங்க அம்மாவை இறந்து துக்கத்துல இருக்கும்போது ரெபேக்கா வந்து அந்த துக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அப்படியா நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். தெபோரால் போகும்போது யுத்தத்துக்கு போகும்போது அவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. தாவீது கூட வனாந்தரத்துல இருக்கும்போது அவங்க கூட 600 பேர் இருக்காங்க. யாருமே தனியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பைபிள்ல எதுலயுமே குறிப்பிடப்படல. எல்லாரும் கூடயும் ஒரு நபர்கள் ஆண்டவரை வந்து சேர்த்து இணைச்சு வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஆலோசனை கொடுக்கவும், நல்வழியை காட்டவும், நல்ல வந்து பாதையில நடக்கவும் தான். ஏன் இயேசு கிறிஸ்துவே எடுத்துக்கொள்வோமே. இயேசு கிறிஸ்து நமக்கு யாரு? ஒரு நல்ல நண்பன், நல்ல ஒரு சிநேகிதன். நம்ம வந்து பாவத்தை நம்ம பாவம் செய்யும் போது அதை கண்டித்து உணர்த்துகிறது தான் யாரு? நம்ம இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் யாரு? நமக்கு ஒரு நல்ல நண்பன். அப்படித்தானே? நம்ம ஒரு தவறான வழியில நடக்கும்போது ஆண்டவர் வந்து நம்ம பைபிள் வாசிக்கும் போது நம்ம இருதயத்துல, நம்ம கனவுல ஏதோ ஒரு காரியத்துல அவர் வந்து நம்ம கிட்ட கன்வே பண்ண ரொம்ப முயற்சி பண்ணுவார். இல்ல நீ இப்படி பண்றது தப்பு, நீ இந்த டைவர்ட் ஆகு, நீ இந்த வழியில போகாத, இந்த வழியில போனா உனக்கு ஆபத்து, நீ இந்த வழியில மாறு அப்படின்னு ஆண்டவர் நம்ம கிட்ட எப்படியாவது கன்வே பண்ண முயற்சி பண்ணுவார். அதே மாதிரி நம்மளை கன்வேயும் பண்ணுவார். செகண்ட் சீஸ், நம்ம வந்து அதை கீழ்ப்படியல அப்படின்னா அவர் நம்மளை அடிச்சு கண்டித்து உணர்த்துகிற தேவன். அப்படிதானே? ஒரு பாட்டு கூட இருக்கு, பெர்க்மன் சையோட பாட்டு, காயப்படுத்தி கட்டு போடுகிற தேவனா அவரு. அப்போ நம்மளை வந்து எதுக்கு காயப்படுத்துறாரு அப்படின்னா, நம்ம வந்து சில காரியத்தை வந்து திருத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அவர் நம்மளை காயப்படுத்தி தான் ஆகணும். அது நமக்கு அவர் கட்டு போட்டு தான் ஆகணும். அப்படிதானே? அப்போ தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டோ அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம தகப்பனும் பிள்ளைகளுடைய உறவுகளை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு சிநேகிதன் வந்து நீதிமொழிகள்ல அழகான வசனம் ஒண்ணு குறிப்பிட, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வசனமே இருக்கு. அப்போ இதுல இருந்தே நீங்க கண்டுபிடிச்சுக்கிடணும் என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருக்காங்க அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சுக்கிடணும். சரியா பிள்ளைங்களா? ஏன்னா ஆவியா பகுத்தறிகிற வரன் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கார். உங்க வாழ்க்கையில ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சத்ரு போல முத்தமிடுகிறாங்களா, இல்ல அப்படின்னா சிநேகிதன் போல அடிகள் விழுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நீங்க நினைப்பீங்க, என்னடா ஃப்ரெண்டு எதை சொன்னாலும் தப்பா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கும் போது கண்டிப்பா நினைச்சுக்கிடணும், சரி ஏதோ ஒண்ணு ஆண்டவர் நமக்கு வந்து கற்றுத்தாராரு அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க பாவம் செய்யும் போது ஆண்டவர் வந்து உங்க ஃப்ரெண்டு மூலியமா பேசுவார், இல்ல நீ இந்த வழியில போக கூடாது, இந்த வழியில நீ நடக்க கூடாது அப்படின்னு. ஆனா சில ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. திருடு அப்படின்னு சொல்லுவாங்க, பைசாவை எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க, ஒரு 12 மணி நேரம் வெளியே நிப்போன்னு சொல்லுவாங்க, உன் வீட்டுக்கு தெரியாம நம்ம கட்டடிச்சுட்டு வெளியே போலான்னு சொல்லுவாங்க, நம்ம அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்னு பாவத்தை உருவாக்குற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அதனால நீங்க வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இந்த உலகத்துல நமக்கு வந்து ஆண்டவர் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா எல்லாத்த காட்டிலும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு யாரு அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்து மட்டும் தாங்க. சரியா? இந்த டே ஃபுல்லா என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம சொல்லும் போது கேட்கறதுக்கு நமக்கு ஆள் இருக்காது. ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் வந்து உங்க கதையெல்லாம் கேட்பாங்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, உங்களை நல்ல வழியில நடத்தி கூட்டிட்டு போவாங்க. ஆண்டவர் சொல்லுவார், இந்த பாதையில போகாதடா அப்படின்னு சொல்லுவாங்க, உங்க கரத்தை பிடிச்சுக்கிடுவாங்க. நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஹகி தந்து உங்களை நல்ல வந்து எப்படி சொல்றது, நான் வந்து உங்களை நல்ல வந்து பாதுகாப்பா வச்சுக்கிடுவாங்க, உங்களை நல்லா ஆறுதலா பார்த்துக்கிடுவாங்க. சரியா பிள்ளைங்களா? அதனால உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே
நல்லவனும் சொல்ல முடியாது, கெட்டவனும் சொல்ல முடியாது. அதனால உங்ககிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா, நல்ல நண்பனா கெட்ட நண்பனா அப்படின்னு நீங்களே உய்த்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க. சரியா? நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க, கைகளை கூப்புங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இரக்கம் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான டாபிக்ல அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே வீடியோ எடுக்க கிருபை செய்தீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த வசனத்தை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இது பிரயோஜனம் உள்ளதாக மாற கர்த்தர் உதவி செய்வீராக. பிள்ளைகள் போகும்போது வரும்போதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. சண்டே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம், அபிரேகா, ஸ்னோலின், வினோலின், சுமிதா எல்லாருமே கர்த்தர் ஆண்டவரே நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க கர்த்தர், அற்புதமாய் வழி நடத்துங்க இயேசுப்பா. அடுத்த வாரம் இந்த இடத்துல வர்றது வரைக்கும் என் தேவனுடைய கிருபை, தேவனுடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் படிக்கலாம். நான் சொல்ற மாதிரி திருப்பி திருப்பி சொல்லுங்க. A friend loves at all times and a brother is born for adversity. Proverbs chapter 17 verse 17. திருப்பி சொல்லுங்க. A friend loves at all times and a brother is born for adversity. Proverbs chapter 17 verse 17. இல்லைங்களா? ஹலோ சிங்கி. ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் சிங்கி. ஏன் சிங்கி, நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு டாபிக் கேட்டோன்னே தான் எனக்கு ஞாபகம் வந்து, நீ சொல்ல, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா சிங்கி? ஆமாக்கா, நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானேக்கா. நீங்களும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே. எப்படி சொல்ற சிங்கி நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு? ஏன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டே கிளாஸ் எடுக்கோம், விபிஎஸ் எடுக்கோம், ஸ்கிட்டி எடுக்கோம், எவ்வளோ வேலை பார்க்கும். ஆமா சிங்கி, அது மட்டும் இல்லாம நீ எப்போ என்ன தப்பு பண்ணாலும் நான் என்ன பண்ணுவேன், உன்னை கரெக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நான் என்ன தப்பு பண்ணாலும் நீ என்ன கரெக்ட் பண்ணுவ தானே? ஆமாக்கா, நம்ம கரெக்ட் மட்டுமா பண்ணுவோம். நீங்கள் சேடாக இருக்கும்போது நான் என்கரேஜ் பண்ணுவேன், நான் சேடாக இருக்கும்போது நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க. கரெக்ட் ஜிங்கி, இதுதான் பிள்ளைலா உண்மையான டெஃபினேஷன் ஆஃப் நல்ல ஃப்ரெண்டு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சும்மா தேவையில்லாம உங்களை அது பண்ணு இது பண்ணுன்ட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களை தப்பு பண்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க அவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவீங்க, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க தப்பு பண்ண கண்டிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீங்க என்ன நினைப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா, அவளுக்கு என்ன பிடிக்கல அதான் என்ன அப்படி சொல்றேன்னு நீங்க நினைப்பீங்க. இப்போல இருந்து உங்களோட டெஃபினேஷனே மாறணும். ஏன்னா உங்களை தப்புல கரெக்ட் பண்றவங்க தான் என்னது, நல்ல ஃப்ரெண்டு. கரெக்ட் தானே சிங்கி? ஆமாக்கா, கரெக்டா சொன்னீங்க. நீங்க இது சொன்னோடனே தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்னது சிங்கி? ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சுக்கா. என்ன பாட்டு சிங்கி? சாடிகளா நீவா நண்பனி அப்படின்னு ஒரு பாட்டு உண்டுக்கா. ஆமா சிங்கி, உனக்கு ஃப்ரெண்டு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோயேன், உன் வாழ்க்கையில நீ எப்பவுமே முன்னேறிட்டு தான் இருப்ப. ஆனா அதே இது ஒரு பேட் ஃப்ரெண்டு கூட நீ சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உன்னால முன்னேறவே முடியாது சிங்கி. ஆமாக்கா, நம்ம க்ளோவா பாக்குறதை விட க்ளோ டவுன் தான்க்கா ஆகும். கரெக்ட் சிங்கி. ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்டை சூஸ் பண்ண நிறைய பேர் யோசிப்பாங்க, ஃப்ரெண்டில் என்ன இருக்கு, எப்படினாலும் நம்ம பண்றது தானே நம்ம வாழ்க்கையில. நான் அப்படி கிடையாது சிங்கி, நம்ம ஃப்ரெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்டை சூஸ் பண்றது எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாக்கா, கரெக்டா சொன்னீங்க. ஆமா பிள்ளைலா. ஸோ நீங்களும் இனிமே உங்களோட எல்லா ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் 10 ஃப்ரெண்டு 15 ஃப்ரெண்டு 20 ஃப்ரெண்டு வைக்கிறது பிரச்சனை இல்லை பிள்ளைலா. ஆனா அந்த 15 ஃப்ரெண்டும் நல்ல ஃப்ரெண்டான்னு என்ன பண்ணணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆமாக்கா, ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலே போடும். அது எடுக்க ஏங்கா நம்மளுக்கு 10 ஃப்ரெண்டு 20 ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்டு நம்மளை கண்டிச்சு நம்மளை இப்படி பண்ணாது அப்படி பண்ணாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு 100 கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருந்தாங்கன்னா என்னக்கா யூஸு? கரெக்ட் சிங்கி. ஸோ ஒரு 10 கெட்ட நண்பரை விட ஒரு நல்ல நண்பரே என்னது, ரொம்ப நல்லது. கரெக்டு தானே சிங்கி? ஆமாக்கா. ஸோ பிள்ளைலா நீங்களும் இந்த வாரம் உங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட், யாரெல்லாம் உங்களுக்கு கெட்ட ஃப்ரெண்டுன்ட்டு நீங்க என்ன பண்ணணும், ஆராய்ஞ்சு அறியணும். அப்படி உங்களுக்கு யாராவது கெட்ட ஃப்ரெண்டா இருந்துன்னா நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து என்ன பண்ணணும்னாக்கி புரிய வைக்கணும். ஆமா பிள்ளைங்களா.
ஆமா பிள்ளைகளா, நீங்க நல்ல ஃப்ரெண்டு கெட்ட ஃப்ரெண்டை தேடுறேன்ட்டு நீங்க ஒரு கெட்ட ஃப்ரெண்டா ஆயிராதீங்க. ஆமா, அதனால அபிரேக்கா மாதிரி யாரும் இருக்காதீங்க. அடிப்பாவி, இப்போ தானடி சொன்னேன் நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு. சும்மா தமாசுக்கா தமாசு. ஓகே ஓகே, சரி பிள்ளைகளா, நீங்க இந்த வாரம் போய் உங்க ஃப்ரெண்ட்ஸை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுங்க. நாங்க உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். ஓகே பிள்ளைங்களா, உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் சிங்கி, உங்கள் அபிரேக்கா. அடுத்த வாரம் இன்னும் சந்திக்கிறோம் ஒரு நல்ல டாபிக்கோட. டாடா, பாய் பாய். பாய் பிள்ளைகளா.